Welcome all of you PGTRB Max Unit 5 Operations Research Part 1 வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் என்ன போகணுன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஓஆர் தான் சொல்லியிருந்தீங்க. மொத்தம் 10 யூனிட்ஸில் மோஸ்ட்லி 8 யூனிட்ஸ் எல்லாருமே படிச்சிருவாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஓஆரும் ஸ்டாட் 2வும் பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஓஆரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், ரீப்ளேஸ்மெண்ட் தியரி, இந்த மாதிரிலேருந்து நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. எப்படியும் டைம் வேஸ்ட் ஆயிரும், எக்ஸாம்லேயும் டைம் வேஸ்ட்டு, இப்போயும் டைம் வேஸ்ட் அப்படின்ற மோட்டிவில் இருப்பீங்க. அதே போல் ஸ்டாட் 2வில் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் அண்ட் பைனாமியல், பாய்சன் போயிட்டே இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துட்டு உள்ளே போகாமல் இருப்பீங்க. பட் இந்த 2 யூனிட்டில் நீங்கள் வாங்குகிற அந்த ஒரு சில மார்க் தான் மற்றவங்ககிட்டேருந்து உங்களுக்கு ஸ்கோரை அதிகப்படுத்தி காமிக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் வீடியோட எண்டில் வந்து கொஷின் பேங்க் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 100 கொஷின்ஸாவது இருந்தால் தான் உங்களுக்கு யூனிட் ஃபுல்லாக கவர் ஆகும், யூனிட் ஃபுல்லாக உங்களுக்கு படித்த மாதிரி தோணும். அப்படின்றனால ஒரு 100 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இருக்கிற மாதிரி வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஓஆரில் சின்ன இன்ட்ரொடக்ஷன் போயிடலாமா? ஓஆர் அப்படின்றது கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர்ஸில் அதை எதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அதுலேருந்து செலக்டடாக உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் வீடியோஸ் போடுறேன். வந்துட்டு நான் குப்தா கபூர், ஜேகே சர்மா, ஹெச்இ டாஹா இவங்களோட புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் புக்காக சொல்லியிருந்தேன். நான் கொடுக்குற இந்த நோட்ஸோடு சேர்த்து இந்த புக்கில் ஏதாவது ஒரு புக் இருந்தால் கூட அதில் வந்து நிறைய சம்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? OR introduction போயிடலாமா? OR Operations Research is the study of mathematical models for complex organizational system. OR started just before World War II in Britain with the establishment of teams of scientists to study the strategic and tactical problem involved in military operations. செகண்ட் வேர்ல்டு வாரின் பொழுது இங்கிலாண்டில் வந்து மிலிட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமக்கு இருக்கக்கூடிய லிமிட்டட் மிலிட்ரி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அண்ட் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் வாரை வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக டீம் ஆஃப் சயின்டிஸ்டோட உதவியை நாடி போனாங்க. இதில் உருவானது தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். வார்க்கு அப்புறமும் இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படின்ற மேனேஜ்மெண்ட் சயின்ஸோட யூசஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸில் யூட்டிலைஸ் ஆச்சு. ஃபைனலாக வார் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, வின்னிங் வார் வித்தவுட் ஃபைட்டிங். ஃபைட்டே இல்லாமல் வார் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான். வார் இஸ் அ சயின்டிஃபிக் அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஒரு நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் அப்ரோச் தான் ஓஆர். ஓஆரில் வந்துட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ், டெசிஷன் வேரியபிள்ஸ் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இது நம்ம ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்க்கும்போது இதெல்லாம் எதெல்லாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், எதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் எதெல்லாம் டெசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் டெக்னிக்கை எந்தெந்த துறைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அலகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பிளானிங், ப்ரோக்ராம்ஸ் டெசிஷன், மார்க்கெட்டிங், ஆர்கனைசேஷன் பிஹேவியர், ஃபைனான்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போன்ற இந்த எல்லா துறைகள்லையுமே பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. அலகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது ப்ராஜெக்ட் ஷெட்யூல் அண்ட் மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகுது. அதே போலவே ஓஆர் டெக்னிக்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் பிளானிங் அப்படின்னா அதோட ஃபேக்ட்ரியோட சைஸ், லொக்கேஷன் இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ரோக்ராம்ஸ் டெசிஷனை பொறுத்தவரையிலும் வாட், வென், ஹவு டு பர்ச்சேஸ் டு மினிமைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட், குறைஞ்ச செலவில் வந்துட்டு எங்கே எப்படி வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு வார் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து வேரியஸ் ப்ராடக்டை வந்து குறிப்பிட்ட சைஸ் அண்ட் கலரில் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வார் டெக்னிக் யூஸ் ஆகுது. ஆர்கனைசேஷன் பிஹேவியர் பொறுத்தவரையிலும் எம்ப்ளாயீஸோட அப்பாயின்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு வார் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையிலும் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ், கிரெடிட், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், ப்ராஃபிட் பிளான் ஃபார் தி கம்பெனி, இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வார் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தவரையும் ப்ராஜெக்ட் செலெக்ஷன் ஆஃப் தர் பட்ஜெட், ரிலையபிலிட்டி உண்மைத்தன்மை மற்றும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் போன்ற இந்த மாதிரியான துறைகளில் வார் டெக்னிக்ஸை இப்போயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஓஆரோட யூசஸ் அப்படின்ற பேரில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு டூல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், காமன்லி யூஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் ஓஆர்.
linear programming problem, integer programming problem, transportation problem, assignment problem, traveling salesman problem, quadratic programming problem, non-linear programming problem, separable programming problem, convex programming problem, dynamic programming problem, game theory, queuing theory, inventory control, replacement problems, network analysis, reliability, PERT analysis. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது. இது எல்லாமே எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், எல்பிபி. இது பார்க்குறதுக்கு முன்னாடி லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் அ பவர்ஃபுல் குவான்டிடேட்டிவ் டெக்னிக் ஆர் ஆப்ரேஷனல் ரிசர்ச் டெக்னிக் டிசைன்ஸ் டு சால்வ் அலகேஷன் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனல் ரிசர்ச் டெக்னிக் ஆர் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்கு பேர் தான் லீனியர் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா, எல்பிபி இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஆப்டிமைசிங், மேக்ஸிமைசிங் ஆர் மினிமைசிங் எ லீனியர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு எ செட் ஆஃப் லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் நான்-நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். செட் ஆஃப் லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் நான்-நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை யூஸ் பண்ணி லீனியர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் பண்ணுறது, தட் இஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஆப்டிமைஸ் மீன்ஸ் மேம்படுத்துறதுக்கு பேர் தான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். All linear programming problem must have 5 characteristics. இந்த 5 கேரக்டரிஸ்டிக்கும் ஒவ்வொரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமுக்கும் இருக்கும். ஃபஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்டன்ட்ஸ், நான்-நெகட்டிவிட்டி, லீனியாரிட்டி, ஃபைனைட்னஸ். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு லீனியர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், அதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னா செட் ஆஃப் ஈக்குவேஷன், செட் ஆஃப் இன்ஈக்வாலிட்டிஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு பேர். நான்-நெகட்டிவிட்டி அப்படின்னா ஒவ்வொரு டெசிஷன் வேரியபிள் எடுத்தாலுமே தட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும், தட் இஸ் பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கு பேர் தான் நான்-நெகட்டிவிட்டி. லீனியாரிட்டி அப்படின்னா எக்ஸோட பவர்ஸ் 1 மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பேர் தான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், தட் இஸ் லீனியாரிட்டி அப்படின்னு பேர். ஃபைனைட்னஸ், நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் நீட் டு பி ஃபைனைட், இன்புட் அவுட்புட் எல்லாமே ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபைனைட்னஸ். ஸோ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எடுத்தால் இந்த 5 கேரக்டரும் அதுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஜென்ரலாக ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். let z equal to c1x1 plus c2x2 plus and so on plus cnxn அப்படின்ற இந்த லீனியர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். வேறு c1 c2 and so on cn அப்படின்றது, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 and so on xn அப்படின்ற இந்த c1 c2 cn அப்படிங்கிறது ரியல் கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கும். அதே போலவே a11x1 plus a12x2 plus and so on a1nxn which is less than or equal to or greater than or equal to b1. அதே போலவே செட் ஆஃப் ஈக்குவேஷன், செட் ஆஃப் இன்ஈக்வாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு பேர். a21x1 plus a22x2 and so on a2nxn and so on am1x1 plus am2x2 plus and so on plus amnxn which is also less than or equal to greater than or equal to bm அப்படின்ற இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு பேர். aij's bi's ஆர் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது இந்த கன்ஸ்டன்ட்ஸில் இருக்கக்கூடிய a11 a12 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்குல்ல, இந்த aij's அண்ட் இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய b1 b2 அண்ட் ஸோ ஆன் bm இது எல்லாமே என்னவாக இருக்கும், ரியல் கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே போல் xi which is greater than or equal to 0, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்-நெகட்டிவிட்டி கண்டிஷன். xi அப்படின்ற இந்த டெசிஷன் வேரியபிளில் எது எடுத்தாலுமே விச் இஸ் கிரேட்டர் than or equal to 0வாக இருக்கும். நான்-நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பேர் இதுக்கு. I 1 2 etc n அப்படின்னு இருக்கும். ஸோ த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆல் ஆர் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டெசிஷன் வேரியபிள்ஸ். டெசிஷன் வேரியபிள்ஸ்ன்றது x1 x2 அண்ட் ஸோ ஆன், அது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கன்ஸ்டன்ட்ஸ் எது எடுத்தாலுமே அதோட பவர் தட் இஸ் அதோட டிகிரி 1 மட்டும்தான் இருக்கும், லீனியர் ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் பார்த்த டெசிஷன் வேரியபிள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்டன்ட்ஸ், நான்-நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன டெஃபினிஷன் மூலமாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெசிஷன் வேரியபிள். த டெசிஷன் வேரியபிள் ரெஃபர் டு த எக்கனாமிக் ஆர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஆர் காம்பெட்டிங் வித் ஒன் அனதர் ஃபார் ஷேரிங் தி கிவன் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். கொடுக்கப்பட்ட லிமிட்டட் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ஆர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் டெசிஷன் வேரியபிள்.
Next வந்துட்டு objective function. Objective function of a linear programming problem is a linear function of the decision variable expressing the objective of the decision maker. ஒரு decision makerோட குறிக்கோள் என்ன அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய linear function of the decision variable தான் objective function சொல்லுவோம். இந்த ஃபார்மேட்டில் தான் அது இருக்கும். z equal c1 x1 முன்னாடி பார்த்தோம் இல்லையா ப்ளஸ் c2 x2 ப்ளஸ் and so on cn xn அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். குறைஞ்ச காஸ்ட்டில் அதிக ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். Constraints. The constraints indicate limitations on the resources which are to be allocated among various decision variables. வெவ்வேறு decision variablesக்கு resourcesோட limitations-ஐ indicate பண்ணுறது தான் constraints. Next வந்துட்டு non-negativity restriction. Non-negativity restriction indicates that all decision variables must take on values equal to or greater than 0. That is xi greater than or equal to 0. xi வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க, non-negative அப்படின்றாங்க. ஸோ non-negativity restriction அப்படின்னா which is also greater than or equal to 0. நெக்ஸ்ட் வந்துட்டு மெத்தட்ஸ் டு சால்வ் எல்பிபி. ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டூ பேஸ் மெத்தட், பிகம் மெத்தட், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எல்பிபி ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து மெத்தட்குள்ளேயே போக முடியும். ஸோ டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் n டியூபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்ன அப்படின்னா செட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் த டெசிஷன் வேரியபிள்ஸ். டெசிஷன் வேரியபிள்ஸோட கூடிய ஒரு இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன்ஸ் தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய n டியூபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் x1 x2 எக்ஸெட்ரா xn இருக்கு இல்லையா, இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, அதோட சொல்யூஷன் கிடைக்கிது. அந்த சொல்யூஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் த நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நார்மலாக ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ஆல்சோ நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபீஸிபிள் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்னென்னு பார்த்தோம், அந்த சொல்யூஷன் வந்து நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது ஃபீஸிபிள் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் no solution that satisfies all of the constraints. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான எந்த ஒரு சொல்யூஷனுமே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் சொல்யூஷன். A solution region of a system is bounded if it can be enclosed within a circle. cannot be enclosed a circle அப்படின்னா அது அன்பவுண்டட் சொல்யூஷன். அதாவது ஒரு சொல்யூஷனோட ரீஜன் வந்து என்க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா பவுண்டட், என்க்ளோஸ் ஆகலை சர்க்கிள்குள்ளே அப்படின்னா அது அன்பவுண்டட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா the objective function reaches its maximum or minimum value, the most profit or the least cost. அதான் ஆப்டிமம் வேல்யூ. ஷார்ட்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆப்டிமம் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சொல்யூஷன் நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றது தான் ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சொல்யூஷன், இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாமே வந்திருக்கு நமக்கு எக்ஸாமில். பேசிக் சொல்யூஷன். கன்சிடர் AX is equal to B where A is a m cross n matrix, m less than n அப்படின்ற கண்டிஷன் இருக்கணும். where m is a number of linear equations, n வந்து number of variables. ஸோ ஒரு பேசிக் சொல்யூஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா செட்டிங் n minus m variables is equal to 0. mன்றது தெரியும், n தெரியும். ஸோ n minus m போட்டால் எத்தனை வேரியபிள்ஸ் கிடைக்குதோ அத்தனை வேரியபிள்ஸை is equal to 0 போட்டோம் அந்த ஈக்குவேஷனில் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் பேசிக் சொல்யூஷன். ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தா இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. x1 plus x2 plus 3x3 is equal to 2 and x1 plus 2x2 plus 5x3 is equal to 0 அப்படின்ற 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னால் m. ஸோ எம்மோட வேல்யூ என்ன 2
அண்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் n அப்படின்னா வேரியபிள்ஸ் 3 இருக்குது. ஸோ n மைனஸ் m போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு வேரியபிளை இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் பேசிக் சொல்யூஷன் அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷன் சொல்லுது. ஸோ ஒரு வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் x3யை நீங்கள் 0 அப்படின்னு ஆக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆயிரும். ஸோ மீதி உள்ள இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் x1 + x2 = 2 அண்ட் x1 + 2x2 = 3 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா x1 x2ஓட வேல்யூஸ் கிடைச்சிரும். x3 அதாவது புட் x = x3 = 0, then we will get x1, the value of x1 and x2. Okay, so x1 x2 x3 3 வேல்யூஸும் இருக்கு இல்லையா? இந்த 1 x11 x21 x3 வந்து 0. ஸோ இதுதான் பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சா? பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பேசிக் வேரியபிள்னால் என்ன, நான் பேசிக் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பேசிக் சொல்யூஷன் வந்து 110 அப்படின்னு கிடச்சிச்சு இல்லையா? இதில் ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து பேசிக் வேரியபிள்ஸ். நம்ம எந்த வேல்யூவை 0க்கு ஈக்குவல் பண்ணமோ அதுதான் நான் பேசிக் வேரியபிள். ஓகே, ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா NCM அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். ஒரு LPPயில் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் வந்து NCMமாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் m ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து PGTRB எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் m ஃபேக்டோரியல் அப்படின்றது தான் NCM. ஸோ NCM தான் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன? ஓகே, ஒரு LPPயில் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நம்ம பார்த்த பேசிக் சொல்யூஷன் இருக்கு இல்லையா 110, நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வச்சே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்த பேசிக் சொல்யூஷன் 110 அப்படின்னு கிடச்சிச்சு இல்லையா? இந்த பேசிக் சொல்யூஷனில் பேசிக் வேரியபிள்ஸ் என்னென்ன, நான் பேசிக் வேரியபிள் எது அப்படின்னு பார்த்தோம். இந்த பேசிக் வேரியபிளில் ஏதாவது ஒரு வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் டீஜெனரேட் சொல்யூஷன். பேசிக் வேரியபிள்ஸ் வந்து வேனிஷ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அது 0 ஆகலை, அது அப்படியே இருக்குது அப்படின்னா அது நான் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் வேனிஷ், ஒன் ஆர் மோர் பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் 0 அப்படின்னா அது டீஜெனரேட் சொல்யூஷன். சப்போஸ் ஆல் பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் நான் 0, அது அப்படியே தான் இருக்குது பேசிக் வேரியபிள் அப்படின்னா அது நான் டீஜெனரேட் சொல்யூஷன். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்ன பார்த்தோம்? நான் நெகட்டிவிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஃபீஸிபிள் சொல்யூஷன். சப்போஸ் அது பேசிக் சொல்யூஷனாகவும் இருந்துச்சுன்னா, பேசிக் சொல்யூஷனுக்கு உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிமம் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஒரு பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து ஆப்டிமமாக இருந்துச்சுன்னா, அதாவது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருந்துச்சு, ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் பண்ணக்கூடிய அளவில், ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய அளவில் இருந்துச்சு, பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்டிமம் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி 2004 to 5 வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் ஃபார் த LPP அப்படின்ட்டு மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, சப்ஜெக்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் அவ்வளோதான். M அப்படின்றது நமக்கு தெரியும் சொல்யூஷனில், M அப்படின்றது நம்பர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், N அப்படின்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா NCM அப்படின்றது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். ஸோ NCMன்றதை எப்படி போடலாம்னு பார்த்தோம். n ஃபேக்டோரியல் டிவைட் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் m ஃபேக்டோரியல். ஸோ 3C2 அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் வந்து இந்த மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம்க்கு 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் B தான் ஆன்சராக கிடைக்கும். அதே போலவே தி நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு நான் டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க.
இப்போது நமக்கு feasible சொல்யூஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம், நான் நெகட்டிவிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பேசிக் feasible சொல்யூஷன்னா என்ன பார்த்தோம், setting n minus m variable is equal to 0, solving equations we get the basic feasible solution அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு degenerate basic feasible solution அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன் ஆர் மோர் பேசிக் வேரியபிள்ஸ் வந்து வேனிஷ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நான் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன் அப்படின்னா all basic variables are non-zero, அதாவது இதோட கான்வர்ஸ் degenerate basic feasible சொல்யூஷனோட கான்வர்ஸ் தான் நான் பேசிக் feasible சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷனோட மீனிங்லாம் நமக்கு தெரியும். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு நான் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன் கேட்குறாங்க இந்த சம்க்கு. ஸோ ஹியர் எம்ன்றது நம்பர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2, என்னன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3. ஸோ n மைனஸ் எம் கண்டுபிடிக்கிறோம், 3 மைனஸ் 2 1ன்னு கிடைக்கும். ஸோ பை செட்டிங் ஒன் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா அப்போ தான் நமக்கு பேசிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ புட் x3 ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன், வி கெட் x3க்கு பதிலாக 0 போட்டோம் அந்த ஈக்குவேஷன்ஸில் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துகிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு x2 வந்து 1 அப்படின்னு கிடைக்கும், x1 வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு பேசிக் சொல்யூஷன் என்ன கிடைக்கும், 2 1 0 அப்படின்றது தான் பேசிக் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கும், பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு பேசிக் வேரியபிள்ஸ் வந்து இது ரெண்டும் பேசிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். 0 அப்படின்றது வந்து நான் பேசிக் வேரியபிள், ஏன்னா எதை நம்ம 0க்கு n மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போகிறோம் இல்லையா, அதுதான் நான் பேசிக் வேரியபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த பேசிக் சொல்யூஷன் நமக்கு தெரியும் அப்படின்றனால டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேசிக் வேரியபிள் வந்து வேனிஷ் ஆச்சு அப்படின்னா அது டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன். அதாவது 1க்கு பதிலாக 0 0, அதாவது இந்த பேசிக் வேரியபிளோட ஏதாவது ஒரு வேல்யூ வேனிஷ் ஆச்சுன்னா, அல்லது ஒன்றோ அல்லது 2 வேல்யூஸோ வேனிஷ் ஆச்சுன்னா அது டீஜெனரேட் சொல்யூஷன். பட் இங்கே வந்து ஆகலை, அதனால் இதுதான் நான் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன் அப்படிங்கிறது 2 1 0வாக இருக்கும். சரியா, நான் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன். ஓகேவா, இந்த சம் வந்து 2002 and 3ல் வந்த ஒரு கொஸ்டின். இப்போது இந்த ஆப்ஷனில் x1 வந்து என்ன, அதாவது நான் டீஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷனாக இருக்கும்போது x1ஓட வேல்யூ என்ன, x2 என்ன, x3 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 தான் x1, 1ன்றது x2 and x3 0. ஓகே, ஸோ D அப்படின்றது தான் அந்த ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ கிராஃபிக்கல் சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தட்குள்ளே போகலாம். டு சால்வ் LPP, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இன்வால்விங் 2 வேரியபிள்ஸ் ஒன்லி கேன் பி ஈஸிலி சால்வ்டு பை த கிராஃபிக்கல் அப்ரோச். 2 வேரியபிள்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம ஒரு LPPயை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. Formulate the LPP, construct the graph and plot the constraint line, determine the valid side of the each constraint line, identify the feasible solution region, plot the objective function on the graph, find the optimum point, calculate the coordinates of optimum points, evaluate the objective function at optimum points to get the required maximum or minimum value of the objective function. Graphical solutionல ஒரு sum போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தடில் ஒரு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z is equal to 4x1 plus x2 subject to the constraints x1 plus x2 less than or equal to 50, 3x1 plus x2 less than or equal to 90, x1 x2 greater than or equal to 0. இதுதான் நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன். 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ சொல்யூஷன் எப்படி பார்க்கணும் கிராஃபிக்கல் மெத்தடில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்சிடர் த ஈக்குவேஷன்ஸ். இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸையும் ஈக்குவாலிட்டி ஈக்குவேஷன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ x1 plus x2 is equal to 50 and 3x1 plus x2 which is equal to 90 அப்படின்ற இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். Since x1 x2 greater than or equal to 0, our search for the number pair x1 x2 is restricted to the first quadrant only. x1 x2 பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றனால அந்த பாயிண்ட் x1 x2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், x1 plus x2 is equal to 50. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு x1 0 போட்டால் x2 வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம், x1, x2. அதே போலவே x2 0 போட்டுட்டு x1 என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம், அதே போலவே ஃபர்ஸ்ட் x1 0 போடுறோம் அண்ட் x2 0 போட்டு அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ்
2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஸோ 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு. இதை கிராஃபில் டினோட் பண்ண போகிறோம். கிராஃபில் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு வேல்யூஸ் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 50 இருக்குது, 90 இருக்குது. ஸோ 10 நம்ம வந்து கிராஃபில் வேல்யூஸ் குறிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். 10, 20, 30ன்ற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸ் குறிச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 0, 50. ஸோ 0 and 50. ஸோ 0, 50ன்ற இந்த பாயிண்ட் குறிச்சிட்டோம். செகண்ட் அதில் 50, 0ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே 50, 0 அப்படின்ற இந்த பாயிண்ட் குறிச்சிட்டோம். 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். அதே போலவே நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன? 0.90, 0,90 and 30, 0 அப்படின்ற இந்த 0, 90 அப்படின்ற இந்த பாயிண்ட் அண்ட் 30, 0 அப்படின்ற இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அது அந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிராஃபில் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸுமே 2 ஈக்குவேஷன்ஸுமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப். ஏன்னா மேக்ஸிமைஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கும். மினிமைஸ் அப்படின்னா இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே இது மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப் அப்படின்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நமக்கு ரீஜன் வந்து லெஸ் தேன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ளே வர மாதிரி இதுலேருந்து இப்படியே லெஸ் தேனாக லைன்ஸ் போட்டுக்கிறோம். அதே போலவே இந்த ஈக்குவேஷனும் லெஸ் தேன் அப்படின்றனால இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ளே இந்த லைன்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ரெண்டுத்துக்குமே காமன் ரீஜன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கிடைக்கும். இந்த கார்னர் பாயிண்ட்ஸை வந்து ஏ, பி, சி அண்ட் டி அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். டின்றது 0, 0. ஸோ ஏபிசிடி அப்படின்ற இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரீஜன் இருக்குது அப்படின்னா அதில் பி அப்படின்றது என்ன பாயிண்ட் நமக்கு தெரியல அப்படின்றனால இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா x1, x2க்கு 20, 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் பி அப்படின்ற அந்த பாயிண்ட்டாக இருக்கும். ஏபிசிடி அப்படின்ற அந்த ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஏபிசிடி அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து 0, 0, 30, 0, 20, 30, 0, 50 அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸை z is equal to 4x1 plus x2 அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 1/1 சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடிய z வேல்யூவை பாருங்கள். அதில் நமக்கு மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் அப்படின்றனால மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சப்போஸ் மினிமைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மினிமம் வேல்யூ எதுவோ அதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஹென்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z இஸ் 120 அட் த பாயிண்ட் 30, 0. சப்போஸ் மினிமைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா the maximum value of z is 0 at the point 0, 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்தவரையிலும் ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கர்ஸ் அட் அ பாயிண்ட் ஏ, ஹென்ஸ் த ஃபீஸிபிள் ரீஜன் இஸ் பவுண்டட் ரீஜனாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷனாக இருக்கும். ஓகே, ஏற்கனவே பார்த்த மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடில் ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 1, 2, 3, 4 கன்ஸ்ட்ரெயின்ஸோட ஒரு சம் இருக்குது. அதில் நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த சம்மை நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் மேக்ஸிமம் வேல்யூ 10 கிடைக்கும். அட் த பாயிண்ட் 4, 2 அப்படின்னு கிடைக்கும், x1, x2. அதே போலவே ஃபீஸிபிள் ரீஜன் வந்து பவுண்டட் அப்படின்னு கிடைக்கும். அதோட பிக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதே போலவே இன்னொரு சம் வந்துட்டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு அதுக்கும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன், ஃபீஸிபிள் ரீஜன் வந்து அன்பவுண்டட் வரும். அன்பவுண்டட் அப்படிங்கும்போது என்னென்னா இன்ஃபினிட்டியாக அது வந்து போயிட்டே இருக்கும் இந்த ரீஜன், அதுதான் அன்பவுண்டட் ரீஜன். இதுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் 1,1 கிடைக்கும், மேக்ஸிமம் வேல்யூ 7 அப்படின்னு கிடைக்கும். வீட்டில் இந்த 2 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே போட்ட கிராஃபிக்கல் மெத்தட் தான். ஓகேவா, இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே போலவே சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் வந்து ஸ்பீடாக போடலாம். கடகடான ஒரு கிராஃபிக்கல் மெத்தட்னா டக்குன்னு பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ குறிச்சிட்டு ரீஜனை ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இன்றைக்கி வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சோட டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஓஆரை பயன்படுத்துகிறாங்க, அதோட டூல்ஸ்லாம் என்னென்ன, லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன, ஒரு ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து சில டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ், டெசிஷன் வேரியபிள்ஸ் அண்ட் நிறைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம், அண்ட் ஜென்ரல் எல்பிபியோட பேசிக் சொல்யூஷன் எல்லாமே பார்த்தோம். கிராஃபிக்கல் மெத்தட்னா என்ன, அதுக்கு ஒரு சில சம்ஸ் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.